இதுக்கு தான் என்ன ஏது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒரு சில விஷயங்கள் ஜென்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஆசாசியாக ஒரு விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சேன். நம்மளுமே நல்லா தான் பண்ணுவோம். பட் ஜென்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சேன். பட் அவர் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி பண்ணணும் எதுவுமே சரி ஒரு வீடியோ வச்சு பார்த்துருக்கலாம், எதுவுமே பண்ணலை. எனக்கு தெரியாதா, நான் பண்ண மாட்டேனா, நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும், வாய மூடிட்டுரு அப்படி இப்படின்னு 2 பேருக்கு வாய்க்க தகராறே நடந்துச்சு. அவர் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இதெல்லாம் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நானும் கூட உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இன்ஜினியர் மாதிரி அளவெல்லாம் எடுத்துன்னு இப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். என்னென்னா வால் ஸ்டிக்கர் தான் கிச்சனோட ஷெல்ஃபுக்கு ஒட்ட போகிறோம். புது வீட்டில் இருக்கோம் இல்லையா, நாங்கள் இன்னும் உங்களுக்கு ஹோம் எப்படி இருக்குன்னே காட்டல, எங்கள் வீட்டை காட்டவே இல்லை. நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டலான்னு இருக்கேன். ஸோ அதோட ஒரு சில ஏற்பாடுகள் தான் இதுவும். இதை ஒட்ட சொல்லி கொடுத்தா அவர் பாட்டுக்கு என்னென்னோ பண்ணார், அளந்தார். அப்புறம் ஒட்ட போகையில் ஒட்டிட்டு திரும்ப எடுத்து திரும்ப கசக்கி அது செட்டாகவே இல்லை, ஒழுங்காகவே ஒட்டலை. அது என்னென்னமோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி வெளியே வச்சு அவர் பிரித்தது தான் பிரச்சனைன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அது அப்படியே எனக்கு சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, அதை அப்படியே வச்சுட்டு ஒரு மூலையில் மட்டும் பிச்சுட்டு அப்படியே வச்சு அப்படியே ஃபுல்லாக ஒட்டின்னு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வெளியே வச்சு பிரித்து அதுக்கப்புறம் அங்கே வச்சு ஒட்டினார். நான் ஒட்டும்போது சொன்னேன், இது ஒரு மூலையில் தான்ப்பா பிரிக்கணுமா, இப்படிலாம் பண்ணணும்னு. கேட்கவே இல்லையே. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நின்னார், சொதப்பிருச்சு.